வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிரேவி. இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் மட்டன் கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பேஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பளவு சின்ன வெங்காயம், ஒரு 20 பூண்டு, ஒரு கையளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு மல்லி, கொஞ்சமாக தேங்காய். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு இல்லாமல் நல்லா ஒரு மாவு மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை இப்போ இதோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பேஸ்ட் நல்லா இப்போ நம்ம திக் பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு கிரேவிக்கு. அடுத்தது நான் இந்த கிரேவிக்கு ஒரு 1/2 kg மட்டன் இந்த மாதிரி 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நாம் இப்போ கிரேவி செஞ்சிடலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, ஒரு 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா, ஒரு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். இந்த மசாலா இதோட எல்லாம் மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா இதை வணங்கிக்கலாம். அதோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும் மஞ்சத்தூள். அவ்வளோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா பச்சை வாசனை போகிற வரை இதை நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைக்கிறப்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மட்டன் இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட.
இப்போ இதில் வந்து மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிரும். விசில் விட்டுலாம். ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கிரேவி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நம்ம ஊற்றுற எண்ணெயில் பிரிஞ்சு வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட மட்டன் கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் வேற ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.